ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டிசீஸ் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வந்து அது கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரேயரை பண்ணிவிட்டு ரீகலெக்ஷன் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பரலோகத்துக்கு மேல் நன்றி ஸ்தோத்திரம் துதிக்கிறேன் இயேசுப்பா. இயேசுப்பா இப்போ கூட படிக்க போகிறேன் இயேசுப்பா. பக்கத்துலேயே கன்சல்ட்டாங்க ஞானத்தை நிற்பங்க ஒரு ஞானத்தில் குறைவிடலாம் இருந்தால் யாருக்கும் சப்பன்மை கொடுக்குறவர்கள் கடிந்து கடுவானப்பதான் உன் கொடுக்கணும் துணிக்கிங்களா என்று அந்த இப்படி ஆசிரியங்க ஞானத்தை நிற்பங்க இயேசுப்பா. புரிஞ்சு படிக்க ஹெல்ப் பண்ணுங்க. பச்சையிலையும் அவங்க வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. கண்மண் பாதுகாத்துக்கும் ஞானத்தை நிற்பங்க. ஹெவன் நிறுவாங்க ப்ளஸ் பண்ணுங்க. நீரை பொறுப்பத்தை வேண்டதுங்க ஆசிரியங்க ஞானத்தை நிற்பங்க. கண்மண் பாதுகாத்துக்கு நன்றி பண்ணாங்க. ஜெயஸ்நாம் ஜிக்கு ஜீவனத்தை அம்மே ஜெய். டிசீஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் பார்க்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன். ஒரு ஆர்த்ரைட்டிஸ் அது வந்து டியூ டு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதை ஜாயின்ஸை இன்வைட் பண்ணி அந்த ஆர்த்ரைட்டிஸ் காஸ் பண்ணி இந்த இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் குணக்கல் ஆர்த்ரைட்டிஸ், பிளட் ஸ்ப்ரெட்னால டியூபர்குலர் ஆர்த்ரைட்டிஸ், பிளட் ஸ்ப்ரெட்னால வரும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஜஸ் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் வரும். டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து டிஸ்மினேட் ஆகி நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது ஆர்த்ரைட்டிஸாக காஸ் ஆகும். ஒரு டேரக்ட் ட்ராமானாலையோ இல்லை பெனிட்ரேட்டிங் உண்டு ஒரு ஜாயிண்ட்டுக்கு வரதுனாலையோ ஆர்த்ரைட்டிஸ் காஸ் ஆகலாம். இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் லைக் ஸ்டெப்டோகாக்கலாகவும் இருக்கலாம், ஸ்டெப்பிலோகாக்காகவும் இருக்கலாம். இனிஷியலாக வந்து சிப்ளிஸ் வந்து 10 to 20 இயர்ஸ்க்கு அப்புறம் டெர்ஷியரி சிப்ளிஸாக மாறும். சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இது வந்து ட்ரிப்பனிமா பாலிடம்ங்கிற பாக்டீரியானால காஸ் ஆகுது. சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மேனிஃபெஸ்ட் இன்டு 2 ஃபார்ம். சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து 2 ஃபார்மாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒன்று வந்து கான்ஜெனிட்டல் சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று அக்வைர்டு சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. கான்ஜெனிட்டல் சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து இந்த சிப்ளெட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து மதர் டு ஃபீட்டஸ் பிளாசென்டா மூலமாக transfer ஆகும். If it occurs in it is due to syphilitic infection transmitted from mother to fetus through placenta. மதர் வந்து ஃபீட்டஸ்க்கு வருது. இட் இஸ் டியூ டு சிப்ளெட்டிக் இன்ஃபெக்ஷன். சிப்ளெட்டிக் இன்ஃபெக்ஷன் மூலமாக வருது. மதர் டு ஃபீட்டஸ் வருது த்ரூ பிளாசென்டா மூலமாக. இஃப் இட் அக்கர்ஸ் இன் எது மூலமாக வருது? மதர் டு ஃபீட்டஸ், முக்கியமாக பிளாசென்டா மூலமாக வருது. இப்போ இட் அக்கர்ஸ் இன் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வந்துச்சுன்னா ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கும், அபார்ஷன் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இந்த சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கும், ஆபரேஷன் இருக்குது, டெட் பார்னாக இருக்கும், ஸ்டில் பார்ன் இருக்கும், பெரினைட்டல் பர்த் இருக்கும். செகண்ட் ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் வந்துச்சுன்னா இன்ஃபென்ட் மீன் கெட் வந்துச்சுன்னா இன்ஃபென்ட்க்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது பேர் கான்ஜெனிட்டல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து த்ரூ த பாடி ஸ்ப்ரெட் ஆகும். 2 ஸ்டேஜஸ் பார்த்தா early கான்ஜெனிட்டல் ஆர்த்ரைட்டிஸ்லேயே early கான்ஜெனிட்டல் சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், லேட் கான்ஜெனிட்டல் சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது. early கான்ஜெனிட்டல் சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து few days ஆஃப் பர்த்தில் பிறந்து வந்துடும். இது வந்து எப்படிலாம் அப்பியர் ஆகும்னா எபிஃபைசைட்டிஸ், மெட்டாஃபைசைட்டிஸ், ஆஸ்டைட்டிஸ், பெரியாஸ்டைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரியாஸ்டைம்னால இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால வருது. இதனால என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டார்டட் க்ரோத் இருக்கும், டிஃபார்ம்டு ஜாயின்ட்ஸ் போன்ஸ் ஆகும். லேட் கான்ஜெனிட்டல் சிப்ளெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லாம் 8 to 12 இயர்ஸில் மேனிஃபெஸ்ட் ஆகும். இதில் வந்து ஆர்கனிசம் பாடிக்குள்ளே இருந்தாலுமே மேனிஃபெஸ்டேஷன் வந்து அப்புறமேட்டு தான் லேட்டராக நமக்கு அப்பியர் ஆகும். இது வந்து நம்ம க்ளூட்டன் ஜாயிண்ட்ன்றாங்க. ஆர்கனிசம் உள்ளே இருக்கும், ஆனால் அதோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து லேட்டராக தான் இருக்கும். இது வந்து க்ளூட்டன் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 to 16 இயர்ஸில் பெரிபியூபர்டல் பீரியட் அரௌண்ட் பியூபர்ட்டி அப்போ வருது. இதுக்கு வந்து இன்சீடியஸ் ஆன்செட் இருக்கும். 8 to 16 இயர்ஸில் வந்து அப்பியர் ஆகும். இன்சீடியஸ் ஆன்செட் திடீர்னு ஆரம்பிக்கும். பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். இம்பார்ட்டண்ட்டாக இது தான். இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அது பெயின்லெஸ் இருக்கும். பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். சைனோவைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவின் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும், 2 கால்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைனோவின் மெம்பரேன் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். எஃபிஷன் ஆஃப் ஜாயிண்ட், கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வித்தின் ஜாயிண்ட் கால் ஹைட்ராசிஸ், எஃபிஷன் ஆஃப் ஜாயிண்ட்லாம் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அஃபெக்டட் ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்,
ankle joint, elbow joint, wrist jointலாம் மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஜாயின்ட்ஸ்னால் அதில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க, ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் சேஃப் கார்ட் வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்கும். ஜாயிண்ட் கேப்சூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் த என்டையர் டூ ஆர்டிகுலர் ஜாயின்ட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஜாயிண்ட் கேப்சூல் வந்து சைனோவியல் மெம்பரேனால் கவர் பண்ண பிறகு இது சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுது. லிக்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட் மெயின்டைன்டு. இந்த லிகமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுது. ப்ரிவெண்ட் அப்நார்மல் மூமெண்ட். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. இது வந்து அப்நார்மல் மூமெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுது. பேமெண்ட் ஆஃப் நார்மல் மூமெண்ட், இது வந்து அப்நார்மல் மூமெண்ட்டு. அது ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் ஆஃப் போன், இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜாயிண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். விசிபிலிட்டி ஆர்த்ரைட்டிஸ் கொஞ்சென்டல் சிப்ளிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு இன்ஃப்ளமேஷன் சைன்மெண்ட் ஹைட்ரோ ஆர்த்ரைட்டிஸ்னால நம்ம வந்து இது கொஞ்சம் சிப்ளிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு கண்டுபிடிக்கலாம். VDRL சிடி ஸ்கேன் MRI ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். குவாய்ட் சிப்ளிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் இது வந்து சார்காட் ஜாயின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெர்ஷியரி சிப்ளிட்டிக் பேஷண்ட் கேட்ட அக்வைர்ட் சிப்ளிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். டெர்ஷியரி சிப்ளிட்டிக் பேஷண்ட்க்கு தான் இது வந்து அக்வைர்ட் சிப்ளிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும். இது வந்து அடல்ட்லேயும் லேட்டர் ஸ்டேஜ்லையும் வரும். மேல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 40 இயர்ஸில் வந்து மேல் வந்து காமனாக அஃபெக்ட் ஆவாங்க. commonly affected. Consequence of tertiary syphilis, Stapes dorsalis, neurosyphilitic. இந்த டெர்ஷியரி சிப்லிஸை டேப்ஸ் டார்சாலிஸ் நியூரோசிப்ளிட்டிக் கான்ஜெனிட்டல் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கனிசம் வந்து நர்வ் ரூட்டெல்லாம் போய் அஃபெக்ட் ஆகும். அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிமைலேஷன் ஆஃப் டார்சல் ரூட் கேங்க்லியான் ஆர் ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் அண்ட் சென்சரி ஃபைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் பெரிஃபரி டு பெரிஃபரியிலேருந்து செர்பிரல் கார்டெக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் போய் டிஸ்ட்ரக்ட் பண்ணி ஆலிகோசிப்ளிட்டிக் வென்ட்ரல் ரூட்லேருந்து டிசெண்டிங் கார்டிகோஸ்பெரல் மோட்டார் ட்ராக்டெல்லாம். இதனால் பார்த்திங்கன்னா பெயின் சென்சேஷன் இருக்காது. ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் ஆஃப் ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்டோட பொசிஷன் எல்லாமே நமக்கு லூஸ் ஆகிருக்கும். பெயின் சென்சேஷனும் பொசிஷன் ஆஃப் ஜாயிண்ட் அது இதுவும் ஃபுல் பாடியிலும் பெயின் சென்சேஷன் இருக்காது. அப்புறம் அப்பர் லிம் டு லோவர் லிம் லீட்ஸ் டு ரிப்பீட்டட் மைக்ரோஇன்ஜரி. இதனால் நமக்கு அங்கே பெயினே இருக்காதனால மைக்ரோஇன்ஜரி ட்ராமாலாம் repeated across it. Due to the loss of pain, joints are used continuously without giving time to நமக்கு பெயின் இருந்தால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்து ஹீலிங் ப்ராசஸ் இம்பேர் ஆகி மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஆப்சென்ட் ஆகி கண்ணா பின்னா நம்மளால மூமெண்ட்டு காஸ் பண்ண முடியாது. early degeneration, destruction of joint structure, ligament, articular cartilage. என்ன சொல்கிறாங்கன்னா early degeneration. ஃபஸ்ட்டு இந்த டீஜென்ரேஷன் நடக்கிறதுனாலையும் அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிறனாலையும் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் earlyயாகவே டீஜெனரேஷன் நடக்கிறனாலையும் அந்த ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறனாலையும் லிக்மெண்ட் ஆர்டிகுலர் கார்ட்லேஜில் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. டியூ டு ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகிறனால ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் அங்கே எக்ஸ்ட்ரா ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் அங்கே இருக்கும் அப்நார்மல் சைஸில். இது சம்டைம்ஸ் அந்த போன்லேருந்து டிட்டாச் ஆகி ஒரு லூஸ் பாடிஸ் இன்ட்ராஆர்டிகுலர் லூஸ் பாடிஸை ஃபார்ம் பண்ணும், ஒரு பேக் ஆஃப் போன்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த பேக் ஆஃப் போன்ஸை நம்ம எக்ஸ்ரேல பார்க்க முடியும். இது வந்து ஒரு டிஸ்இன்டிகிரேட்டட் ஆஸ்டியோஃபைட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்காண்டல் போன் டிஸ்ட்ரக்ஷன் எரோஷன் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா பார்ட் ஆஃப் போன் தட் இஸ் கவர்ட் பை ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் அண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ். சப்காண்டல் போன் டிஸ்ட்ரக்ஷன் எரோஷன்னா ஒரு போன் வந்து ஆர்டிகுலர் கார்ட்லேஜால் கவர்ட் ஆகிருக்கும், தட் இஸ் கவர்ட் பை ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். அப்புறம் அண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் ஆகி கவர் ஆகி part of bone that is covered by articular cartilage.
ஆர்டிகுலர் கார்ட்லேஜால் கவர் ஆகி இது வந்து ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதுதான் வந்து சப்கான்ட்ரேட் போன். பட் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. சைனோவியல் மெம்பரேனும் டிஸ்ட்ரிக்ஷன் ஆகி சைனோவியல் ஃப்ளூயிட் குறையுது. இதனால இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் விச் காஸ் சைனோவைட்டிஸ், லாக்ஸிட்டி ஆஃப் லிகமெண்ட் அண்ட் கேப்சூல் ஒரு ஃபார்ம்னஸ், அது ஸ்டெபிலிட்டிலாம் குறைஞ்சி ஜாயிண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணுது. இதனால டிஸ்லொகேஷன், கம்ப்ளீட் டிஸ்லொகேஷன், சப்லக்ஸேஷன், பார்ஷியல் டிஸ்லொகேஷன் வந்து பார்ஷியல் டிஸ்லொகேஷன், பக்கவாதம் இந்த மாதிரி காஸ் ஆகுது. எந்த அஃபெக்டட் ஜாயின்ஸில் வந்து ஆர்டர் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா வெயிட் பேரிங் ஜாயின் மோஸ்ட்டாக அதிகமாக வெயிட் பேரிங்லாம் வந்து மோஸ்ட்லி அஃபெக்டட், லெஸ் வெயிட் பேரிங்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் அஃபெக்டட். இதுதான் மோஸ்ட் காமன். அப்புறம் டார்சல், மெட்டாடார்சல், ஆங்கிள், ஹிப்பு, இன்டர்வெர்டிபிரல், எல்போ, ரிஸ்ட், ஷோல்டர் இந்த ஆர்டரில் அஃபெக்ட் ஆகுது. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயிண்ட், சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னா வலி இல்லாமல் ஜாயிண்ட்டோட சிம்டம்ஸ். பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னா வலியே இல்லாமல் அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்வெல்லிங்காக வீக்கமாக இருக்கும். அதுதான் வந்து பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. வலியே இல்லாமல் ஸ்வெல்லிங், வீக்கமே இல்லாமல் வலி இல்லாமல் ஜாயிண்ட்ஸ்லாம் வீக்கமாக இருக்கும். டிஸ்லொகேஷன், சப்லொகேஷன் இருக்கும், எக்ஸாஜரேட்டட் மூமெண்ட் இருக்கும். பிகாஸ் மூமெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் வித்தவுட் பெயின் இல்லாமல் எக்ஸாஜரேட்டட் மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் பண்ணும்போது பெயின் இருக்காது. ரிசீடிங் எக்ஸாஜரேட்டட் மூமெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் வித்தவுட் பெயின். மூமெண்ட் பண்ணும்போது நோ பெயின், எவ்வளோ நாளும் நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ரிசீடிங் ஆஃப் த கேப்சூல் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட் டியூ டு லாக்ஸிட்டி ஆஃப் லிகமெண்ட் அண்ட் கேப்சூல். ரிசீடிங் ஆஃப் த கேப்சூல் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட். ரிசீடிங் ஆஃப் த கேப்சூல் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட் என்னது, அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து அந்த கேப்சூல் வந்து வேகி வந்துடும். ஸ்டெபிலிட்டி, கேப்சூல் லிகமெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி, ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸும் கண்ணப்பின இன்க்ரீஸ் ஆகும், ஜாயிண்ட்டும் இன்ஸ்டேபிளாக இருக்கும். இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸ்ரேல என்ன பார்க்கலாம், 5 Ds ஆஃப் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து டீஜென்ரேஷன், லோ டென்சிட்டி, டெப்ரிஸ், லூஸ் பாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டிஸ்லொகேஷன் இருக்கும், அப்புறமேட்டு டிஸ்ஆர்கனைசேஷன் இருக்கும். வேறு என்னெல்லாம் பார்க்கலாம், இன்வெஸ்டிகேஷனில் சப்காண்டல் போன் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அங்கே ஆர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருக்கும், எக்ஸஸ் ஆஃப் ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷன் இருக்கும், ஸ்க்லீரோசிஸ் இன்க்ரீஸாக இருக்கும், அர்லி ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இன் ஃபுட்டில் வந்து ஆர்ச் வந்து இப்படி இருக்கிறதுக்குள்ள ஆர்ச்சே ப்ரெசென்ட் ஆகாமல் அது ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆகி கான்வெக்ஸ்டாக இருக்கும் அண்ட் ரவுண்டட் ஃபுட்டாக இருக்கும். இது ராக்கர் பாட்டம் ஃபுட் டிஃபார்மிட்டின்னு சொல்கிறாங்க. டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மோனோ ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட் ஃபியூஷன், எக்ஸாஜரேட்டட் டயக்னோசிஸ். சிம்டம்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மோனோ ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட், பெயினே இல்லாமல் அந்த மூணு ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட், சிங்கிள் ஆர்டிகுலேஷன் ஆஃப் ஜாயிண்ட்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஃபியூஷன் இருக்கும். ஃபியூஷன் என்ன, அங்கே இன்க்ரீஸ்டு இது கலெக்ஷன் இருக்கும், எக்ஸாஜரேட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதிகமான ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும். சீராலஜிக்கல் டெஸ்ட்டு எஸ்டிஎஸ் எடுத்து படிக்கும்போது சீராலஜிக்கல் டெஸ்ட்டு சிஃபிலிஸ் இருக்குன்னு காட்டும். விடிஆர்எல் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸ் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்லாம் இருக்குது, ஃப்ளோரசன்ட் ட்ரிப்போனிமா ஆன்டிபாடி அப்சர்வேஷன் டெஸ்ட் இருக்குது, ட்ரிப்போனிமா பேலிடம் பார்ட்டிகல் அக்ளூட்டினேஷன் அசைன் இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு குனோரியல் ஆர்த்ரைட்டிஸ், அதோட ரீகலெக்ஷன் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் organism Neisseria gonorrhea already as we have known. The definition பண்ணி disseminated form of gonococcal infection is called gonorrheal or gonococcal arthritis. Women தான் இங்கே most commonly affected. Route of entry, women தான் இங்கே வந்து commonly affected. இதோட இதோட ரூட் ஆஃப் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஜெனிட்டல் மூலமாக என்ட்ரி ஆகும், ஜெனிட்டேலியா மூலமாக ஓரல்
ரூட் ஆஃப் என்ட்ரி வந்து ரூட் ஆஃப் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜென்டல் மூலமாக என்ட்ரி ஆகும். ஜென்டேலியா மூலமாக ஓரல் மியூக்கோசா. விமன் தான் காமன்லி அஃபெக்டடாக இருப்பாங்க. இதோட ரூட் ஆஃப் என்ட்ரி பார்த்தோன்னா ஜென்டேலியா மூலமாக என்ட்ரி ஆகும். ஓரல் மியூக்கோசா ஜென்டல் என்ட்ரி மூலமாக காஸ் ஆகும். ஓரல் வாய் வழியாக வர ஆனல் செக்ஸ் மூலமாக ரெக்டல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ரெக்டல்னால வந்து டிசமினேஷன் அக்கர்ஸ் த்ரூ பிளட்ல தான் டிசமினேஷன் அக்கர்ஸ் பிகாஸ் விரலன் கோக்கல் ஆர்கனிசம் பொசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கோட்டிங். டிசமினேஷன் அக்கர்ஸ் பிகாஸ் இந்த விரிலண்டான கோனோகோக்கல் ஆர்கனிசம் இதுக்கு வந்து ஆர்கனிசம்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் இருக்குது விச் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹோஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது வந்து ஹோஸ்டோட இது வந்து இப்போது இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் இருக்குது. இது வந்து ஹோஸ்டோட இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதை வந்து போரன் 1A செரோடைப்னு சொல்லுவாங்க. இது அக்கர்ஸ் பிகாஸ் அப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு இண்டிவிஜுவல்லையும் இது வந்து டிசமினேஷன் நடக்கும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ரெக்னன்சியில் காஸ் ஆகும். ஹோமோசெக்ஷுவல் மேலுக்கு காஸ் ஆகலாம். அப்புறம் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ் எரித்தமா சிண்ட்ரோம் சொல்கிறாங்க, இன்னொன்று செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கோனோகோக்கல் அதாவது கொனரியல் ஆர்த்ரைட்டிஸில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் எரித்தமா சிண்ட்ரோம், இன்னொன்று செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறாங்க. ஆர்த்ரைட்டிஸ் எரித்தமா சிண்ட்ரோம்ங்கிறது ஆர்த்ரைட்டிஸ் அசோசியேஷன் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷனில் ஸ்கின்னோட அசோசியேட்டடாக இருக்கும். டீனோசைனோவைட்டிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சைனோவியல் ஷீட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறனால இது வந்து என்னென்னா டீனோவைசின் டெண்டான். இது வந்து ஒரு டெண்டான் சைனோவியல் ஷீட் தட் கவர்ஸ் த டெண்டான். இதுதான் இன்ஃப்ளமேஷன் ஆகும் டீனோசைனோவைட்டிஸில். டெண்டான்கிறது என்னது ஜாயிண்ட் போனும் ஜாயிண்ட்டையும் ஜாயின்ஸ் த போன் அண்ட் ஜாயிண்ட். இது வந்து ஒரு போனையும் ஜாயிண்ட்டையும் ஜாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. இதை தான் டெண்டான்னு சொல்கிறாங்க போனே. இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறனாலையும் வரும். அன்லைக் சிப்ளேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் இது வெரி பெயின்ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். நார்மலான சிப்ளேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் இந்த டீனோசைனோவைட்டிஸ்ங்கிறது ஒரு ரொம்பவே வலி தரக்கூடிய பெயின்ஃபுல் கண்டிஷன். ஒரு நார்மல் சிப்ளேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப பெயின்ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். அதில் பெயின்லெஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரெஸ்ட் ஜாயிண்ட்டில் வலி சூடு இருக்கும். ரெஸ்ட் ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட்டு, அப்புறம் ஃபிங்கர்ஸில் ரெஸ்ட் ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட்டு, அப்புறம் ஃபிங்கர்ஸில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டலாக இருக்கக்கூடிய பார்ட்ஸை தான் வந்து இந்த டீனோசைனோவைட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எரித்தமா சிண்ட்ரோம்லேயே ஃபஸ்ட்டு ஏழு என்ன பார்த்தா டீனோசைனோவைட்டிஸ் டெண்டான் அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஒன் ஆர் ஃபியூ ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் தான் இருக்கும். இங்கே வந்து அங்கே வந்து மோனோ ஆர்டிகுலர் ஜாயிண்ட்னு பார்த்தோம். இங்கே வந்து ஒன் ஆர் ஃபியூ ஜாயிண்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். பெயின் ஸ்வெல்லிங் ரெட்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் இருக்கும். பெயின்ஃபுல் எஃப்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் இருக்கும். அங்கே வந்து எக்ஸாஜரேட்டட் மூமெண்ட் இருக்கும், இங்கே ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் ப்ரெசென்ட். ஏன்னா இதில் பெயின் ப்ரெசென்ட் இருக்கும் ஓரளவுக்கு வந்து. இது பார்த்திங்கன்னா சிப்ளேட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் ஆப்சன்ட் காமன்லி அக்கர்ஸ். இது எங்கெல்லாம் பார்த்தா நீ ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், பிரெஸ்ட் ஜாயிண்ட்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் necrotic skin lesions, pustules, papules, insole, and palm, fever, chills, malaise, weakness எல்லாமே ப்ரெசென்ட் ஆகும். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் என்னது ஸ்கின் லீஷன்ஸ்லாம் இருக்கும், அழுகி போயிருக்கும். பஸ்டியூல்ஸு, பாப்யூல்ஸு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? சோல் பாதத்துலேயும் அப்புறமேட்டு பாதத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஃபீவர், ரொம்ப ஃபீவர்ஸ் இருக்கும், சில்ஸ் இருக்கும், லைஸ், வீக்னஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நடுங்கும். செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? எரித்தமா சிண்ட்ரோம் பார்த்தோம். ஆர்த்ரைட்டிஸ் எரித்தமா சிண்ட்ரோம்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்க்குறோம். இது வந்து டியூ டு இன்ஃபெக்ஷனால் மட்டுமே வரக்கூடியது. சிங்கிள் ஜாயிண்ட், மோனோ ஆர்டிகுலர் ஜாயிண்ட் தான் இன்வால்வ்டு, நாட் ஃபியூ ஆர் மோர் ஜாயிண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. ஆஸ் முன்னாடி ஒன் ஆர் ஃபியூ ஜாயிண்ட்
மேற்பட்ட ஜாயிண்ட் இன்வால்வ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி சிங்கிள் ஜாயிண்ட் பர்டிகுலர் ஜாயிண்டில் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸ்வெல்லிங்ஸ்லாம் ரொம்ப பெயின் இருக்கும். இங்கே ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் இருக்கும். ரியல் ஒரு கொனோபாக்கல் ஆர்த்தரைட்டிஸ்னாலே ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் எப்படிலாம் பார்க்கலாம், எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஆர்த்ரோசென்டசிஸ் அந்த ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணி அந்த ஜாயிண்ட்லேருந்து ஆஸ்பிரேட் பண்ணி பார்த்து அது கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது சைனோவியல் ஃப்ளூவிட் ஆன டபிள்யூபிசி சைனோவியல் ஃப்ளூவிட் அதாவது அண்ட் அது கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது சைனோவியல் ஃப்ளூவிட் டபிள்யூபிசி வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். டபிள்யூபிசி இன்க்ரீஸ்டாக இருக்கிறது என்னது, மோர் தென் 60,000 இருக்கும். சைனோவியல் ஃப்ளூவிட் வந்து க்ரோத் ஆஃப் ஆர்கனிசம் ப்ரெசென்ட், அங்கே வந்து ஆர்கனிசமோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா, க்ரோத் ஆஃப் ஆர்கனிசம் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா சைனோவியல் ஃப்ளூவிட். ஆர்கனிசமோட க்ரோத் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சைனோவியல் ஃப்ளூவிடில் வந்து கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது சைனோவியல் ஃப்ளூவிடில் டபிள்யூபிசியோட ப்ரெசன்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். மோர் தென் 60,000 இருக்கும். ஏன்னா அந்த ஆர்கனிசம் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது அடிக்கக்கூடிய டபிள்யூபிசி அதிகமாக இருக்கும். அப்போ சைனோவியல் ஃப்ளூவிடில் ஆப்வியஸ்லி ப்ரெசென்ட் NA18 சொல்லக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் ஆம்ப்ளிஃபிகேஷன் டெஸ்ட். நியூக்ளிக் ஆசிட் ஆம்ப்ளிஃபை பண்ணி டெஸ்ட் பார்க்கும்போது ஒரிஜினல் ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் டோனர் வந்து நமக்கு கிடைக்கும். யூரித்ராலேருந்து ஆனஸ்லேருந்து த்ரோட்லேருந்து ஸ்வாப் எடுத்து பார்ப்பாங்க. நான் ஸ்பெசிஃபிக் ப்ரோகைட்டிஸ் ரெக்டல் இன்ஃப்ளமேஷன் பார்க்க முடியும். நியூக்ளிக் ஆசிட் வந்து இன்க்ளீம் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஃபெரஞ்சைட்டிஸ் த்ரோட்லேயும் பார்க்க முடியும். ப்ரோகைட்டிஸ்னால் ரெக்டம் இன்ஃப்ளமேஷன் அது பார்க்க முடியும். அப்புறம் ஃபெரஞ்சைட்டிஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து கோனோகாக்கலுக்கு வந்து ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் தான் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ரீகலெக்ஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.